தமிழகத்தில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஆறுகள், அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதேபோல் கோவில்பட்டி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் பல மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் நிரம்பிய செண்பகத்தோப்பு அணையிலிருந்து நள்ளிரவில் 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் ஆரணி, கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளம் கரை புரள்கிறது. அதே நேரம் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருகில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது. திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஏராளமான கால்நடைகள் உயிரிழந்தன. பயிர்களும் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரம் குப்பநத்தம் அணை அருகே செய்யாற்றில் குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இதில் உயிரிழந்த ஒரு சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழை காரணமாக உத்திர காவிரியாற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனிடையே பொள்ளாச்சி அருகே மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதேபோன்று தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக எலிவால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பெரிய குளத்திலிருந்து கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக எலிவால் அருவி அமைந்துள்ளது. கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் நீராடுவதற்கு விதிக்கப்பட்ட தடை 10வது நாளாக நீடிக்கிறது.